தமிழ்குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் பேரு இயக்கத்தினுடைய மூத்த தலைவர், செய்தி தொடர்பாளர் திரு திருச்சி வேலுசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்தியாவுக்கு 25% வரியை நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னார். இப்போ அது இரட்டிப்பாயிருக்கு. 50% வரியை போட்டிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்க? நீங்கள் இந்தியாவில் தான் இருக்கீங்களா? இன்றைக்கி தான் ஃபாரின்லேருந்து வந்தீங்களா? இந்தியாவில் தான் இருக்கீங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் உரத்துக்கு எவ்வளோ டேக்ஸ் இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குது? நம்ம ஊரில் எடுத்துங்க, வெல்த் டேக்ஸ், வீட்டுக்கு டேக்ஸ் கட்டிருப்பீங்களே, 4 வருஷத்துக்கு முன்னால் எவ்வளோ கட்டிங்க, இப்போ எவ்வளோ கட்டுறீங்க? 4 வருஷத்துக்கு முன்னால் கட்டினதை விட இப்போ 10 மடங்கு கட்டுறீங்க. ஏதோ ட்ரம்ப் தான் இப்போ போட்டான்னு அவன் இப்போ நல்ல காரியம் பண்ணியிருக்கான். இப்படி கண்ணாப்புனான்னு டேக்ஸ் போட்டோம் இந்தியாவில் இருக்கணும் தேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்களும் நானும் உட்பட சேர்த்தே தான் சொல்கிறேன். இந்த கரண்ட் பில்லு முன்னால் எவ்வளோ கட்டினீங்க, இப்போ எவ்வளோ கட்டுறீங்க? 1000 ரூபா கட்டுறோம்னா இப்போ 10,000 ரூபா கட்டுற மாதிரி வந்துருச்சு. இதெல்லாம் நம்ம விதின்னு நினச்சி இருந்த நிலைமை மாறி இப்போ சிந்திக்க தூண்டதே ட்ரம்ப் நம்ம அண்ணன் பண்ணது தான். முல்லை முள்ளால் எடுக்கணும், வைரத்தை வைரத்தால் அறுக்கணும் போல இந்திய மக்களை கொஞ்சம் கூட மனிதர்களாகவே பார்க்காம இவர்கள் எல்லாம் வரி போட்டு கொண்டுகிட்டு இருக்க இந்த பாஜக அரசுக்கு அவங்களுக்கு ஒரு புத்தியை போட்டுன்னு தான் இங்கேருந்து வர்றதுக்கு 50% டேக்ஸ் போட்டிருக்காரு. இதை பார்த்ததுக்கு அப்புறமாவது இதை மோடி எழுத்தான்னா, அங்கே எதுக்கு இல்லை, நீ எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கிய, எங்களுக்கு வரி போட்டி இல்லை, அதை குறை அப்படின்னுமே மக்கள் கேட்பாங்க. இல்லை, ஏற்கனவே ட்ரம்பினுடைய இந்த தேர்தல் பிரச்சாரம் வரைக்கும் மோடி அவர்கள் போய் செய்தார். அது மாதிரி நாங்கள் சொல்கிறத தான் கேட்குறாங்க. இப்போ ரஷ்யா உக்ரைன் போராக இருந்தாலும் சரி, வேற உலக அளவில் என்ன நடந்தாலும் மோடி அவர்கள் சொல்கிறத தான் உலக அளவில் கேட்குறாங்க. அவர் ஒரு விஸ்வகுரு இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. விஸ்வகுருங்கிறது புஷ்ஷுன்னு போயிடுச்சு. ஒன்றும் இல்லை, இது போலியாக கட்டமைக்கப்பட்டது, ஊதி பெரிதாகப்பட்ட ஒரு பலூன், ஒரு சின்ன ஊசி போதும் அதை க்ளோஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஊசியை தான் ட்ரம்ப் சொருவினார். விஸ்வகுரு புஷ்ஷுன்னு போயிட்டார். இவர் சொல்லி யாரும் கேட்கறதில்ல, அவங்க வீட்டிலே யாரும் கேட்கறதில்ல. நீங்கள் நம்மெல்லாம் கேட்டு தான் வீணாக போயிட்டோம். இல்லை, இதை மோடிக்கு எதிரான ஒரு இதாக பார்க்கலாமா, இல்லைன்னா இந்திய மக்களுக்கு எதிரான ஒரு சார் எந்த ஒன்றையும் யாராவது ஒருத்தர் அதை பிம்பமாக வச்சு தான் நம்ம பேச முடியும். இப்போ பிஜேபி ஆட்சியில் பல தவறுகள் நடக்குன்னா அதுக்காக எல்லாரும் பேரையும் வரிசையாக சொல்ல முடியுமா? அதுக்கு யார் தலைமையாக இருக்கிறார்களோ, யார் பிரதமராக இருக்காங்களோ சொல்கிறோம்ல. அது மாதிரி தான் இவ்வளோ வரிகள் மத்திய அரசு போட்டிருக்காங்க. மத்திய அரசு புதிதாக இந்த 10 ஆண்டுகளில் 10 வருஷத்துக்கு முன்னால் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது நீங்கள் எதை வேணாலும் எடுத்துங்க, அவர்கள் போட்ட வரியை விட குறைந்தபட்சம் 2 பங்குக்கு மேல் போகாத ஒரு வரியை சொல்லுங்க. இவ்வளவு போட்டாலும் எல்லாரும் அமைதியாக தான் இருந்தோம். இப்போ அமைதியாக இருந்த நமக்கே உசுப்பேத்தி நீ எல்லாம் போராடுறான்னு சொல்லாமல் சொல்லியிருக்காரு நம்ம ட்ரம்ப். அவர் வரி போட்டதுக்கு அப்புறம் தான் இவங்க அலறாங்க இப்போ. அதனால நல்ல விஷயத்தான் பண்ணியிருக்காரு ட்ரம்ப் வாழ். இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், மோடி அவர்கள் பேசும்போது நாங்கள் இந்தியாவினுடைய விவசாயிகளுக்காகவும் மீனவர்களுக்காகவும் அடித்தட்டு மக்களுக்காகவும் இருக்கோம். அங்கேருந்து மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளை நாங்கள் இறக்குமதி செய்ய மாட்டோம், எந்த சமரசத்துக்கும் நாங்கள் ஆளாக மாட்டோம், இப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. இது கேட்கும்போது உங்களுக்கு சிரிப்பு இல்லை? இந்த உலக வரலாற்றிலேயே லட்சக்கணக்கான பேர் ஒரு நாள் 2 நாள் இல்லை, 1.5 ஆண்டுகளாக தலைநகரத்திலேயே டெல்லியில் உண்ணாவிரதம் போராட்டம் பண்ணது இந்தியாவை தவிர உலகத்தில் எங்கேயாவது உண்டா? அப்படி பண்ணவங்க வேற யாரும் இல்லை, விவசாயிகள் தான். நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இந்த விவசாயிகளை காப்பாற்றுறது இந்த விஷயம் 4 வருஷத்துக்கு முன்னால் ஒரு மூட்டை நெல் எவ்வளோ விற்று சொல்லுங்க? 1300 ரூபா. இப்போவும் அதே 1300 ரூபா தான். நான் எனக்கு தெரிகிற மாதிரி மக்களுக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன். நான் வழக்கமாக திருச்சியிலேருந்து வரும்போது காலையில் பல்லவன் ட்ரெயினில் வருவேன். 12 மணிக்கு வரும், 12-12:30 வரும். இறங்கினோடனே நான் நேராக சாப்பிட்ற வழக்கம். எய்த்த மாதிரி ஒரு ஹோட்டல் இருக்குது, அந்த ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தால் 1300 ரூபாய்க்கு 4 வருஷத்துக்கு முன்னால் நெல்லை போட்டு அளவு சாப்பாடு 40 ரூபாய்க்கு சாப்பிட்டேன். இப்போவும் அதே 1300 ரூபாய்க்கு அங்கே விலைக்கு போட்டு இங்கே சாப்பிடும்போது அளவு சாப்பாடு 180 ரூபா. போய் கேட்டுங்க, நான் ஒன்றும் ரகசியம் சொல்லலை. இந்த ஆட்சி தான் சிறப்பான ஆட்சின்னு மோடி சொல்கிறாருன்னு நீங்கள் நம்புனீங்கன்னா ஐயோ பாவனிங்க. ஒரு ஆட்சி என்பது, நீங்கள் இப்போ நெல் விலை கூடி சாப்பாட்டு விலை கூடுச்சுன்னா ஒரு நியாயம் இருக்கு. மூலப்பொருளுடைய விலை கூடினாதான், பஞ்சு விலை கூடினா தானே சார் சட்ட விலை கூடுறதுல ஒரு நியாயம் இருக்கு.
பஞ்சு விலை குறையுது, ஆனால் சட்ட விலை துணி விலை கூடுதுன்னா நிர்வாகம் சரியில்லை, ஆட்சி சரியில்லை, அதில் வர கோளாறுன்னு அர்த்தம். விவசாயி உற்பத்தி பண்ணுகிற எல்லா பொருளுடைய விலையும் கூடவே இல்லை. ஆனால் வெளியில் அது மார்க்கெட்டுக்கு வருகிற போது அது பல மடங்கு கூடி போயிருக்கு. இது ஒரு ஆட்சியாக நடக்கல, கோமாளித்தனமாக அது நடக்கிறது என்பதற்கு இதை விட சாட்சியத்தை எளிமையாக வேற எதுவும் சொல்ல முடியாது. இவ்வளவு காலமாகவும் சகித்து கொண்டிருந்த மக்கள் இவ்வளவு நாளாக அந்த திரும்பியும் பாரதி சொல்ல வேண்டியது, அவன் இருந்திருந்தா இப்போ சொல்லியிருப்பான், கஞ்சி குடிப்பதற்கு மிலார் அதன் காரணமும் தாமரியார்னா. அது மாதிரி இவன் இவ்வளவு நாளாகவும் ஐயோ இப்படி கஷ்டம் இருக்கே, இப்படி போச்சே, அதுக்கு காரணம் புரியாமல் புலம்பிக்கிட்டு இருந்தான்ல, அவனுக்கு இப்போதான் புத்தியில் படுது மத்திய அரசு பண்ண கோமாளித்தனம் தான் இன்னைக்கு நாம் தெருவில் நிற்கிறோம். சின்ன சின்ன விஷயமெல்லாம் இன்னைக்கு எவ்வளோ விபரீதம் சொன்னேன். சாப்பாட்டு விலை உங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் இருக்க ஹோட்டலையும் சொல்லியிருக்கேன். இது எல்லா பொருளுக்குமே பொருந்தும். அதுக்கு மத்திய அரசுடைய தவறான நிர்வாகம் தான் காரணம் என்பதை பொருளாதாரத்தில் அடிப்படை அறிவு இருக்கிறவனுக்கே புரிகிற இடத்துக்கு வந்துருச்சு. அதனால இனிமே இதுவும் கூடிக்கும் இந்த ஆட்சி வீட்டுக்கு போகிறது. இப்போ மோடி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, மேக் இன் இண்டியா பொருட்களை நம்ம பயன்படுத்துவோம், நம்ம பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைஞ்சிடலாம், வேறு நாடுகளை நாட வேண்டிய தேவையில்லை, சுதேசி இந்த உற்பத்தி பொருட்களை பயன்படுத்தி பொருளாதாரத்தை வலுவாக்குவோம் அப்படிங்கிற ஒரு கோஷத்தை இப்போ முன்னெடுத்திருக்கிறாரு. நீங்களே சொல்லிட்டீங்க, கோஷம் தான் வச்சிருக்கிறாரு. இது அந்த காலத்தில் உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு அது உருவாக்குனது மகாத்மா காந்தியடிகள். வெள்ளைக்காரன் அந்த நாட்டை பிடிச்சி வச்சிருக்காருன்னா அதனுடைய சந்தையாக வச்சிருக்கான் இந்தியாவை. இந்தியா சுதந்திரம் அடைகிறது குண்டூசி கூட இங்கே கிடையாது, உங்களுக்கு தெரியுமா? ஒரு பேனா கிடையாது. மேட் இன் ஜப்பான், மேட் இன் இங்கிலாந்து இதுதான் இருக்கும். அப்படி இருந்த நாடு இது. அப்போ இருக்கிற போதே முதல்ல நூல், அந்த நூலை உருவாக்குவோம், அது நாமளே நெசவு பண்ணுவோம். அதைத்தான் அது நூல் உருவாக்குறதுக்கு கூட முதல்ல தக்கிழியில் நூலை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் தான் ராட்டை. அப்படி தான் சுதேசி இயக்கம் என்பதை ஒண்ணுமே இல்லாத காலத்திலே உருவாக்கின மகாத்மா காந்தி பிறந்த ஊர்ல இப்படி ஒரு ஜென்மம். இன்னும் இந்தியாவில் என்ன இல்லை, எல்லாமே இருக்கு. இப்போ போய் என்ன சுதேசி இயக்கம் நீ புதுசா பண்ற? நீ தாடி ட்ரிம் பண்றதுக்கே வெளிநாட்டுக்கு போய் ட்ரிம் பண்ணிட்டு வர்ற. நீ போடுற ஒப்பனை பண்ற சாதனங்கள்லாம் இந்தியாவில் தயார் பண்றதா, அதை மட்டும் சொல்லட்டும், அப்புறம் பேசுவோம். அதனால பேசுவதற்கும் அவர்கள் செயல்படுவதற்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. இது இவ்வளவு நாளா மக்களுக்கு தெரியல. இப்போ மீண்டும் சொல்லுகிறேன், மக்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, இனி நிற்காது. இது மக்களுடைய பொருளாதாரத்தை பெருமுதலாளிகளுக்கு கையில் மடைமாற்றக்கூடிய வேலையாக இதை எடுத்துக்கொள்ளலாம். இப்படி சுதேசின்னு சொல்றது இல்லைங்க, அவர் செய்யறதெல்லாம் மடைமாத்திட்டு இருக்காங்க, சொல்றது மட்டும் சுதேசி. அது கம்பன் சொன்ன வார்த்தை தான் சொல்லணும். பேசுவது மானம், இடை பேணுவது காமம், கூசுவது மானிடரைத்தான், சீச்சி நன்று உனது குற்றம்னு கும்பகர்ணனை எழுப்புற போது அவன் சொல்றதா வரும். அது மாதிரி இவருடைய பேச்சுக்கும் செயலுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை. சுதேசியை ஒழிச்சிட்டு தனியாரை வளர்க்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிற போது கோஷம் மட்டும் சுதேசியப்பட்டிருக்காங்க. அது முன்னாலே சொன்ன மாதிரி இவ்வளவு நாள் புரிந்து கொள்ளாத மக்கள் இப்பொழுது தெரிந்து கொண்டார்கள். அதுதான் அவருடைய சோகம். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது இப்போ நமக்கு அப்பட்டமாக தெரியுது, பிஜேபி மக்களுக்கு எதிரான எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் தனித்துவமாக இதை எதிர்த்து போராடிட்டு இருக்கு. இந்த நிலைமையில் இந்த பொருளாதார பட்டியலில் தமிழ்நாட்டுக்கு முதலிடம் கொடுத்துருக்கு மத்திய அரசாங்கம். சார், இந்த புள்ளி வரதெல்லாம் விடுங்க சார். நான் தமிழ்நாட்டில் இருக்க ஹோட்டலை பற்றி தானே சொல்லிட்டு இருந்தேன். நம்ம ஊரை ஏய்க்கலாம், நீங்களும் நானும் நாமளே ஏமாற்றி விடாது. மத்திய அரசு நடக்கிற தவறுகள்லாம் தமிழ்நாட்டை பாதிக்கலைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இங்கே ஏதோ பெரிய அதிசயம் நடக்குதுன்னு அர்த்தம். இங்கேயும் எல்லாரையும் பாதிக்கத்தான். அதனால தான் தமிழ்நாட்டில் இருக்க ஹோட்டலில் தான் 1300 ரூபாய்க்கு விற்கிற போது 40 ரூபாய்க்கு விற்ற சாப்பாடு 180. அது பெங்களூரில் விற்கிது, ஆந்திராவில் விற்கலாம், தமிழ்நாட்டில் என்ன 40 ரூபாய்க்கு தான் விற்றுச்சுன்னா நீங்கள் சொன்னது ரைட்டு. எல்லா இடத்துலையும் இந்த பாதிப்பு தான் இருக்கு. மத்திய அரசு மிக தவறாக போகிற போது மாநில அரசு எவ்வளவு முயற்சி செய்தாலும் அதை கட்டுப்படுத்துவது என்பது அரிதிலும் அரிது. ஆனால் இங்கே அது இல்லை. இங்கேயும் பல தவறுகள் போய் கொண்டிருப்பதை நான் சொல்ல தயங்க மாட்டேன். நான் கொஞ்சம் முன்னால் நான் என்ன சொன்னேங்க, ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரை கொலை பண்ணுறாங்கன்னு சொன்னேன். ஏன் வருது? நீங்கள் அதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. இதுக்கு முன்னால் நடந்ததே இல்லையான்னா ஒரு 60-65 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களுக்கு சொன்னால் அவங்க 2 பேருக்குமே புதுசாக இருக்கும். குறிஞ்சிப்பாடிக்கு பக்கத்தில் குள்ளஞ்சாவடின்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷன். அந்த போலீஸ் ஸ்டேஷனில் உள்ளேயே போய் ஒரு கூட்டம் சேர்ல உட்காந்துருந்த இன்ஸ்பெக்டர் வெட்டி கொலை பண்ணாங்க. அது இந்திய வரலாறுலேயே அந்த மாதிரி ஸ்டேஷனுக்குள்ளே நடந்ததில்லை. அதுவும் இங்கே தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அந்த இளம் வயதில் நான் இதை பற்றி கேட்குறேன், என்னடா நியாயம்,
இந்த மாதிரி பண்ணுறாங்களேன்னு. ஆனால் இப்போது என்ன தெரியுதுன்னா, அந்த பாதிப்பு முன்னால் நான் சொன்ன மாதிரி சாது மிரண்டால் காடு கொள்ளாகும் போது இது அதிகாரம் இருக்கும். இப்போ கூட பாருங்க, இப்போ டிராஸ் நடந்ததை சொல்றேனே, ஒரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு பையனை குண்டாஸில் போட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, காரில் கருப்பு துணி வச்சிருந்தானா. எவ்வளோ பெரிய பச்சை அயோக்கியத்தனம். குண்டாஸ் போடுவது என்பது எதுக்குன்னு கூட தெரியாதா? அதிகாரிகள் இதை பண்ணுறாங்கல்ல, அப்போ இங்கே தப்பு நடக்குன்னு தானே அர்த்தம். அதை தெரிந்தவுடன் அரசாங்கமாவது என்ன பண்ணியிருக்கணும், நேரம் ரிலீஸ் பண்ணியிருக்கணும். இன்னமும் பண்ணல, அதுக்கு போராடிட்டு இருக்கோம். இது மாதிரி பல செய்திகள் நடந்துகிட்டு இருக்கு. இதை ஒரு வகையில் பார்க்கும்போது எனக்கு என்னென்னா, ஒரு பக்கம் வருத்தம், ஆனாலும் வேற வழி இல்லை. அதிகாரிகள் ஜிவி நாராயணன் ஒரு டிஐஜி இருந்தால் அவங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டேன். சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஒரு மாணவனை அடித்து கொள்றாங்க. இந்த உதயகுமார் ஒரு மாணவனை அப்படி அடித்து கொள்ற போது அங்கேருந்து டிஐஜி அவர். அப்போ ஆர்டிஓவாக இருந்தவர் தியானேஸ்வரன் என்னுடைய நண்பர் தான். அவர் என்னோட கொஞ்சம் சீனியர். திருச்சியில் கல்லணைக்கு பக்கத்தில் இருக்க அரசங்குடி ஊரை சேர்ந்தவர். இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இந்த பையனுடைய அப்பா அம்மாவை வரவழைச்சு பத்திரிகாரவங்கள மாதிரி வச்சு அவங்களுக்கு முன்னால் இவன் என் மகனே இல்லைன்னு சொல்ல வச்சாங்க. காலங்கள் உருடோடுச்சு. அதுக்கு பின்னால் அதே ஜிவி நாராயணன் திருச்சிக்கு வந்தார். திருச்சியில் அவருக்கு தான் கிளைஸ் ஹாஸ்டல் சண்டை தகராறு. அதில் அடிபட்டு அந்த ஹாஸ்டலுக்குள்ள ரத்தம் சொட்டிருக்கிற போது குப்பண்ணன் கமிஷன் வந்த நேரத்தில் அவர் கூட வர்றாரு. அந்த குப்பண்ணன் என்ன இவ்வளோ ரத்தம் சிந்திருக்கு, இவ்வளவா அடித்தாங்க அப்படின்னு அவர் கேட்குறேன். இவர் சொன்னது, சாரி சார் மை லார்ட், திஸ் இஸ் நாட் ஹியூமன் பிளட், திஸ் இஸ் கோட்ஸ் பிளட். அதான் ஆட்டு ரத்தத்தை அங்கே தெளிச்சு வச்சிருக்கான்னு சொன்னார். அவர் அரசாங்கம் காப்பாற்றிருக்கலாம், நீதிமன்றத்தை தண்டனை கொடுக்காம இருந்திருக்கலாம். ஆனால் கடைசி காலத்தில் பெராலிஸ் அட்டாக் ஆகி செத்தா பரவாயில்லன்னு நினைக்கிறாரு. நாயை விட கேவலமாக வீட்டில் நடத்துனாங்க. ஆனாலும் சாகவும் முடியாமல், வாழவும் முடியாமல், சாப்பிடவும் முடியாமல், கழுவவும் முடியாமல் ரொம்ப கேவலமாக இருந்து பல மாதங்கள் ஆண்டு கணக்கில் இருந்து செத்தார். இது இறைவன் தந்த தண்டனை. அதே தியானேஸ்வரன் அதுக்கு முன்னால் ஐஏஎஸ் ஆகி ஜெயலலிதா முதலமைச்சராகும் போது டாமின் சேர்மனாக வந்து தமிழ்நாட்டில் கொடிகட்டி பறந்தார். எல்லா நிர்வாகமும் அவர் கையில் இருந்துச்சு. அப்படி இருந்தவர் கடைசியில் அவர் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னால் எல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ் முன்னாள் நிற்க வச்சு பேசிட்டு இருந்தவர் நிலைமை மாறி அவர் வீட்டிலே ரைடுன்னு வர்றபோது அவரை நிற்க வச்சு பல மணி நேரங்கள் உட்கார வச்சு விசாரிச்சாங்க. அதற்கு பின்னால் ரிட்டையர்ட் ஆனார். கோடி கோடியாக பணம் சேர்ந்ததை ஒழிய நடக்க முடியல, நிற்க முடியல, நொந்து செத்தாங்க. அதனால தான் வாழ்கிற காலத்தில் யாரும் நம்மளை தண்டிக்கலை அப்படின்னு சொன்னாலும் மேலே ஒருத்தர் இருக்கான், அவன் கடைசி காலத்தில் என்ன பண்ணணுங்கிறவன் தெரிஞ்சு வச்சுருக்கான். அதிகாரிகள் அதை புரிஞ்சுக்கிறது நல்லது. அதே போல் நான் முதலமைச்சருக்கு நான் பணிவாக சொல்கிறது, நீங்கள் வேறு ஒன்றும் வேண்டாம், எமர்ஜென்சி முடிஞ்சுது. முடிஞ்ச உடனே எனக்கு அப்போ இருந்தானா எமர்ஜென்சி எதிர்த்து நான் போராடினவன். அப்போ பாராமச்சந்திரன் மந்திரி ஆகிறார், ஒரே அமைச்சர் தன் மாநிலத்துக்கு. அவர்கிட்ட நான் ரொம்ப நெருக்கமாக இருந்ததுனால அப்போ எல்லாருக்கும், இப்போ இருக்கிற எல்லாருக்கும் எனக்கு தெரியும். அப்படி வர்ற போது ஒரு பேர் வந்து பிரபலமாக வந்துச்சு. அவர் பேர் வித்யாசாகர்னு பேர். அவர் பெரிய அளவுக்கு அடித்தார் உதச்சாருன்னு. அவரை பார்ப்பதற்காக நானும் இன்னொரு நண்பரும் போய் என்னடா இருந்தாலும் சொல்கிறாரு போய் உட்காந்து பேசினேன். நான் வித்யாசாகர்னு யாரோ நார்த் இந்தியன் நினச்சேன். போனதுக்கப்புறம் தான் அவன் தமிழ்நாட்டுக்காரன்னு தெரியும். அவர் கேட்டேன், விசாரித்தேன், தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லா விஷயத்தையும் சொன்னார். முதலமைச்சர் அந்த ஒரே ஒரு வித்யாசாகர்ங்கிற பெயரை மட்டும் நினைத்தாலே இப்போ இந்த குண்டாசெல்லாம் போட மாட்டாங்க. மோடி வரும்போது கருப்பு கொடின்னு சொன்னோடனே எங்கள் ஊரில் ஒரு 25 பேர் வீட்டு காவல் சிறை வைக்க மாட்டாங்க. கருப்பு கொடி காட்டுறதுனா பெரிய ஜனநாயகத்தில் குற்றமா? கருப்பு கொடி காட்டுவது உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஜனநாயக வழிமுறை. இதே சென்னையில் திமுக அந்த கட்சி ஆரம்பிக்கிற காலத்தில் நேருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டுற போது ஒருத்தன் செருப்பு வீதி எறிகிறான். அது மேலேயே விழுந்து கூட அவர் உடனே அதிகாரம் கூப்பிட்டு அவங்களுக்கு யாருக்கும் தொந்தரவு கொடுத்துறாங்க, யாரோ விவரம் தெரியாமல் ஒருத்தன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போன நேரு வாழ்ந்த இந்த ஊரில் இப்படிப்பட்ட பிரமிக்கத்தக்க ஜனநாயகவாதிகள் வாழ்ந்த நாட்டில் கருப்பு கொடி காட்டுறதுன்னு அவ்வளோ பெரிய குற்றம். தமிழ்நாடு அரசும் அதிகாரிகளும் தங்களை திருத்திக் கொள்வது நல்லது. உங்களுடைய கூட்டணி கட்சிக்காரன் தான் அந்த அஃப்ரோஸ், 35 வயசு கூட கிடையாது. அவன் நியாயமா பொது பிரச்சனைகளுக்காக போய் ரெப்ரசன்ட் பண்றவன். அவன் கார்ல வச்சிருந்தானா கருப்பு கொடியே காட்டினால் என்ன குற்றம்ங்கிறனா? கஞ்சா விற்கிறது குற்றம் இல்லை, அபின் விற்கிறது குற்றம் இல்லை, வேற பலான தொழில் பண்றது குற்றம் இல்லை, கள்ளச்சாராயம் காட்சி விற்கிறது குற்றம் இல்லை. கள்ளச்சாராயம் காட்டி விட்டு செத்து விட்டா அவனுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கறதா நியாயமா? ஒரு நியாயமாக பொதுமக்களுடைய பிரச்சனைக்காக போறவனை போய் குண்டாசில் போடுவது என்பது அப்பட்டமான ஜனநாயகத்துக்கு புறம்பான ஒன்று.
இதை அரசாங்கம் வேற யாரும் சொல்றாங்களா இல்லையான்னு தெரியாது. நான் சொல்லுகிறேன், நான் சொல்வதில் நியாயம் இருந்தால் அரசாங்கம் எடுத்துக்கொள்ளட்டும், தவறு இருந்தா இவன் சொல்றது தவறுன்னு சொல்லட்டும். அதற்காக நான் வருத்தம் தெரிவிக்க கூட தயார். நான் சொல்றதுதான் நியாயம் நான் சொல்லலை, நான் சொல்றது தவறுன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதை நான் திருத்திக்க தயார். 2026 எலெக்ஷனை எதிர்கொள்றதுக்கான எல்லா வியூகங்களும் நடந்துட்டு இருக்கா சார் கூட்டணி கட்சிகளுக்குள்ளால? அது இப்போ நடக்கத்தானங்க செய்யும். ஜனநாயகத்தில் ஒன்றும் புதுசு இல்லையே. காலையில் இருந்த உடனே எப்படி வெளிச்சம் வருதோ அது மாதிரி சாயந்தரம் 6 மணிக்கு மேலே வெளிச்சம் குறையும். இது எப்போதும் ரொட்டீனாக நடக்கிறதா. தேர்தல் இருக்கிற போது எல்லா கட்சிகளும் தேர்தல் நோக்கி வியூகம் வைப்பது இயல்பு. அதுக்கு முரணாக எந்த கட்சியும் இருக்க முடியாது. அது நடந்துகிட்டு தான் இருக்கும். ஏற்கனவே உங்களுடைய கூட்டணி வலுவாக இருக்கு, ஆனா புதிய புதிய கட்சிகள் எல்லாம் உள்ள வர மாதிரியான ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு. இப்ப தேமுதிக ஓபிஎஸ் அவர்கள் முதல்வர் பார்த்தாங்க, எப்படி பாக்குறீங்க? தேர்தலுக்கு 6 மாசம் இருக்கு. இந்த உலகத்திலேயே இந்தியாவில் கூட இல்லை, நாமினேஷன் ஃபைல் பண்ணி வித்ட்ரா பண்றதுக்கு இடையில அந்த 3 நாளுக்கு இடையிலேயே புதிய கூட்டணி உருவாகி 96 ஆட்சியை பிடிச்சதே தமிழ்நாடு. இந்த ஊர்ல போய் இன்னைக்கு இருக்கிறத வச்சு இப்படித்தான் போகும் அப்படித்தான் போகும்னா ஐயோ பாவம், உங்களை நான் ஒன்றும் பண்ண முடியாது. எதுவும் நடக்கலாம், எப்படியும் நடக்கலாம், ஆனால் நடக்கிறது நல்லதாக நடக்கட்டும் அப்படிங்கிற ஆசை மட்டும் நமக்கு இருக்கட்டும். இந்த பிஜேபி அதிமுக கூட்டணி இன்னுமே வேற கட்சிகள் உறுதியா ஆகலை, இன்னும் அவங்க வலுவா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? எனக்கு என்னவோ தோணுது, அதிமுகவில் இருக்க அதனுடைய தலைவராக இருக்கிறவரு, நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ கிராமத்துக்காரன் நினைக்கிறீங்க, மோடி அமித்ஷா விட 100 மடங்கு கிரிமினல் இருந்தாள். இந்த கூட்டணி இருக்குன்னு எனக்கு தோணலை. கடைசி நேரத்தில் வெட்டி விட்டால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அதனால எது வேணாலும் நடக்கலாங்க. இன்னைக்கு இருக்கிறத வச்சு 6 மாசம் கழிச்சு இதுதான் நம்ம நினைக்க வேண்டாம். யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்வோம். இப்படி இருந்தால் நல்லது, அதை வேணா நம்ம சொல்லலாம், இப்படித்தான் இருக்கும் சொல்ல முடியாது. ஆனா அதிமுகவினுடைய குரல் பாஜகவினுடைய குரல் மாதிரியே ஒலிச்சிட்டு இருக்கேன். இப்போ உங்க குரல் கூட மோடி குரல் மாதிரி ஒலிக்கும் நான் சொல்லலாமா சார்? நான் தான் சொல்றேனேங்க, அரசியல் என்பது சாணக்கியத்தனம். ஆடுபுலி ஆட்டம் மாதிரி தான். அவன் ஒரு காய் நகர்த்தினா நீங்க ஒரு காய் நகர்த்துவீங்க. அது தேர்தல் அறிவிச்சு நாமினேஷன் ஃபைல் பண்றதுல வித்ட்ரா பண்ற போதே புது கூட்டணி அமைச்சுன்னு இவ்வளவு விளக்கம் சொல்லிட்டேன். அதனால இப்போது இருக்கதை வைத்துக்கொண்டு எந்த முடிவும் எடுக்க முடியாது. எதுவும் நடக்கலாம், எப்படியும் நடக்கலாம். ஜனநாயகத்தினுடைய பலமே அதுதான். இந்த கட்சி தான் பெரிய கட்சி, இந்த தலைவர் தான் பெரிய தலைவர், இவர்களை வீழ்த்தவே முடியாது, இவன் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு எதுவுமே கிடையாது. அந்த ஜனநாயகத்தை புரிந்து கொண்டால் இந்த கூட்டணி ஜெயிக்கும், இந்த கூட்டணி தோத்து போயிடும் இப்பவே யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்ல மாட்டேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் பொதுவாகவே தமிழர்களுடைய நலன், இந்த திராவிட சிந்தனை இதுகளில் தான். ஏன் சார் திராவிட சிந்தனை என்னன்னு சொல்லுங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா உண்மையிலே இங்கே நல்லா கேட்டீங்க, அது என்னன்னு எனக்கு புரியலைங்க. கொஞ்சம் சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன். கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒரு போலி கட்டமைப்பை ஏன் உருவாக்க நினைக்கிறீங்க? அவன் திராவிடனோ தமிழனோ தெலுங்கனோ மலையாளியோ யாரா இருந்தாலும் சரி, இந்த ஆட்சியில் எல்லோருக்கும் சம உரிமை, சமமான அணுகுமுறை அப்படி இருக்கணும்னு விரும்புறதானே நேர்மையா இருக்க முடியும். இது என்ன புதுசா இந்த அதைத்தான் நான் சொல்றேன். அது நீங்க வேற எல்லாம் சொல்றீங்க. இல்ல வேற எதுவும் சொல்லல. இப்போ ஆரிய சிந்தனைக்கு எதிராக நம்ம அணிதிரண்டு ஐயோ திரும்பி தப்பா இந்த ஊர்ல ரொம்ப கெட்டு போயிட்டீங்க இளைஞர்கள். இந்திய நாட்டுடைய சுதந்திரத்துல போராடி உயிர் தியாகம் செய்தவர்கள் தமிழ்நாட்டில் எத்தனை பிராமணர்கள் உங்களுக்கு தெரியுமா? இல்லை. பாரதியை விட ஒரு புரட்சிக்காரனை இந்தியாவில் சொல்ல முடியுமா? நீங்க ஏன் ஜாதியை வச்சு ஒரு மனுஷன் அப்படி ஒதுக்குறீங்க? இப்ப என் வீட்டில் ஒருத்தர் திருடுறான், கொஞ்சம் இருங்க சார், அதைத்தான் நான் கேட்கிறேன். என் வீட்டில் ஒருத்தர் திருடுறான், அவனை பிடிச்சிடுறேன், வீட்டில் மட்டும் அடிங்கன்னாங்க. கொஞ்சம் இருமா, நீ என்ன தமிழனா தெலுங்கனா மலையாளியா ஆரியனா கேட்பனா? நான் ஆரியன்னு சொன்னா அடி, தமிழன்னா பரவாயில்ல எடுத்துட்டு போன்னு சொல்லுவேனா? அவன் செய்கிற செயலை வைத்து தான் நம்ம முடிவு செய்யணும். அதை விட்டுட்டு இளைஞர், இது ஒரு விதமான போதை. மது மட்டும் போதை இல்லை, ஜாதி போதை, மதம் போதை, இனம் போதை, மொழி போதை. இந்த போதை மாட்டாமல் இருக்கிறவன் தான் மனிதன். நாம் அதை மாட்டாமல் இருப்போமே. இல்லை நான் அந்த இதில் கார்னர் பண்ணலை. அந்த இந்த மக்களுக்கு எதிராக செய்கிறது தான். இப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ் இங்கே இப்போ தமிழ்நாட்டில் ஊடுருவி அவங்க என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு. சார் ஊடுருவல்கள் வார்த்தையே சொன்னீங்க, தமிழ் உங்களுக்கு புரியாமல் பேசுறீங்க. ஊடுருவல் இருந்து வெளியிலேருந்து ஒருத்தன் வர்றது தான். நமக்குள்ளே இருக்கவன் தானே சார் பிஜேபியில் இருக்கான், நமக்குள்ளே இருக்கவன் தான் சார் ஆர்எஸ்ஆர் இருக்கான். நம்ம பக்கத்து வீட்டுக்கார ஆர்எஸ், எதிர்த்து வீட்டுக்காரன் பிஜேபின்னா அது எப்படி ஊடுருவல் ஆகும்? அவர்களுடைய மனதை மாற்றுவது, அவர்களை அன்பில் வெல்வது தான் மிக முக்கியம். வெறுப்பு எதையும் சாதிக்காது, அன்பால் மட்டும்தான் சாதிக்க முடியும். அதை நான் திடமாக நம்புகிறேன்.
அந்த அடிப்படையில் எங்க கட்சிக்குள்ளேயே, நான் அதை சொல்லிட்டு அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இப்படி ஒரு தவறான அணுகுமுறை வந்தால் அதையும் நான் குரல் கொடுத்து எதிர்ப்பேன். இந்த மனோநிலைக்கு வந்துட்டாலே நாட்டில் எந்த கட்சியிலும் தப்பு நடக்காது. எல்லா கட்சியிலும் யாரும் அதிக நன்மை செய்யறான்னு பார்க்குற ஒரு நிலைமை வந்துடும். அதை உருவாக்க நீங்களும் நானும் சேர்ந்து முயற்சிப்போமே. இந்த ஜாதிய வன்கொடுமை, ஆணவ கொலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு எதிராக ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லி திருமா அவர்கள் உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ தமிழக அரசு அதில் முனைப்பு காட்டாததற்கான காரணம் என்ன? இப்போ தாங்க நேர் வழிக்கு வர்றீங்க. இப்போ தான் சொல்கிறீங்க எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த ஆட்சியாக இருந்தாலும் நியாயமான மனிதர்களாக பார்க்கணுன்ட்டு. இப்போ கேட்குறீங்க, சொல்கிறீங்களே இந்த ஆணவ படுகொலை என்பது மனித குல சிந்தனைக்கு எதிரானது. அந்த வயதுக்கு வந்த 2 இளைஞர்கள், ஒரு யுவதியும் இளைஞர்களும், அவர்கள் ஒத்து போய் திருமணம் செய்து கொள்வதில் உங்களுக்கு எனக்கு என்ன கஷ்டம்? அதை நம்ம தலையிடக்கூடாது. அதற்காக கொலை செய்வது கொடியதிலும் கொடியது. எவ்வளோ பெரிய தப்பு. நிச்சயம். இதை மாற்றுவதற்கு நான் திமிரோடு நான் சொல்வதற்கு காரணம், இன்றைக்கு 2025 சொல்றீங்கல்ல, 1954 எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 70 வருஷத்துக்கு முன்னால சைலண்டா வார்த்தையில பேசல புரட்சி பண்றேன்னு இந்து அறநிலையத்துறை அமைச்சராக பட்டியலத்தை சேர்ந்த ஒரு ஷெட்யூல் காஸ்ட காமராஜர் அமைச்சராக்கினாரா? அவர் எங்கேயாவது நான் புரட்சி பண்ணேன்னு சொன்னாரா? நீங்க செஞ்ச அந்த மாதிரி சொல்லாதீங்க, செய்யுங்கிறோம். இந்த ஆணவ கொடுமைக்கு சட்டம் கொண்டு வரதுக்கு ஏன் கேட்கணுமா? இந்நேரம் கொண்டு வந்திருக்க வேண்டாமா? அதானே நியாயம். அப்படி செய்தால் அவர்களை ஆதரிக்கிறது நம்ம தயார். செய்யலைன்னா அதை நம்ம விமர்சனம் தான் பண்ணுவோம். இப்படி செய்யாம இருக்கிறதுக்கு காரணம் ஓட்டு அரசியல், ஒரு ஜாதி. எங்க நீங்களே ஒரு கற்பனைக்கு எங்க போகுது. என்ன காரணம்? அவங்க முதலமைச்சர்கிட்ட கேளுங்க, அந்த கட்சிக்காரன்ட்ட கேளுங்க. என்ன கேட்டா செய்யணும்னு சொல்றேன், அவ்வளவுதான். செய்யாம இருப்பதுக்கு காரணம் நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதை தான்ங்கிற திமிரு கூட எடுத்துக்கலாம். தெரிஞ்சாலும் நம்ம தான் அதிகாரத்தில் இருக்கிறோமே, நம்ம என்ன சொல்றது, நம்ம என்ன கேட்கறது, அப்படி கூட நினைக்கலாம். இப்படி பல காரணங்கள் இருக்கு. அதுக்கு தான் நான் காமராஜர் உதாரணம் சொன்னேன். யாரும் அவரிடம் கேட்கவில்லை. பரமேஸ்வரன் பட்டியலினத்தை சேர்ந்தவரை இன்றைக்கே கோயிலுக்கு முன்னால் நிற்க முடியாத பல ஊர்கள் இருக்கிற போது 54 இந்து அறநிலையத்துறை அமைச்சர். நீங்க சொல்ற சனாதன தர்மம் இருக்கே, அதனுடைய ஆணிவேரே கோயில் கற்பகிரகம். அதுக்குள்ள ரைட் ராயலா உள்ள போற ஒரு காரியத்தை செய்தவர் சாகும் வரை. நான் ஒரு புரட்சியை செய்ய சொல்லியிருக்காரா? சொல்லாமல் செய்தவர் காமராஜர். எதையுமே செய்யாமல் சொல்லிக்கொண்டே இருக்கிறவர்களை மட்டுமே நீங்கள் தலைவராக நினைத்தால் நீங்களும் உருப்பட மாட்டீங்க, நானும் உருப்பட மாட்டேன், நாடும் உருப்படாது. இல்லை, இந்த சட்டமே கழிஞ்ச எலெக்ஷன் பிரச்சாரத்திலே முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காங்க, நான் ஆட்சிக்கு வந்தால் இதை பண்ணுவேன். அதைத்தான் நான் சொல்லிட்டேனே சார். இப்பவே பண்ணியிருக்கணும், ஏன் பண்ணலங்கிறேன். அதானே என்கிட்ட எதிர்பார்க்கிறேன், சொல்லிட்டேனே முன்னாலேயே. இதை யாரும் கோரிக்கை வைக்காமலே கூட இந்நேரம் செய்திருக்க வேண்டும். அதுதான் கரெக்டு. நாங்கள் செய்வோம் சொன்னாங்க, செய்யல. ஆனால் சொல்லாமலே செஞ்சாருன்னு சொன்னா இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்களே சொல்லிட்டீங்க, போன தேர்தலில் செய்வோம்னு சொன்னாங்க, இன்னும் செய்யலன்னு. ஆனால் காமராஜர் செய்தார், சாகும் வரை சொல்லவே இல்லை. உங்களுடைய அருமையான கருத்துக்களை தந்ததுக்கு நன்றி, வணக்கம்.